ஸ்டார்ட்லாம் ஹேண்டில் பண்ணணும். அப்படி வரைக்குள்ளே இந்த லீடர்ஷிப் ஸ்கில்லாம் சின்ன வயசுலேயே டக்குன்னு பிடிச்சி கொடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிள்ளையை கூப்பிட்டு என்ன பேர் இது அப்பா என்ன செய்கிறாரு ஒரு பாட்டு பாடணும்னா பிள்ளை பாடணும் கதைக்கு வேணும் சொல்லணும். இந்த வெக்கப்பட்டு கொண்டு பின்னால் போகிறது அங்கே ஒழிகிறதும் அப்படின்னு சொன்னால் அதுதான் எங்களுக்கு பின்னாடியே வேற இந்த செய்யுது. உங்களுக்கு ஏதாவது பேக்கர்ஸ்ன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ண நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்களா இருந்தாலும் நாங்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறோம். இந்த அபக்கஸ் வந்து பிள்ளைகளுக்கு வந்து வெளிநாடுகளில் எல்லாம் ஐயாவோட கதை 1 year ட்ரைனிங் கூட நீங்கள் தான் படித்து கடைசி வருஷம் அவைக்கு அந்த ட்ரைனிங்கை நீங்கள் கொடுக்க முடியும். அப்போ இப்போ இது இந்த முன்பள்ளியை பொறுத்தளவு லாங்குவேஜையும் கொடுத்து இந்த ஒரு கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு மெமரியையும் டெவலப் பண்ண முடியும். அப்போ அப்படியானது அச்சீவ் பண்ணுறதுக்கு பிள்ளைகள் வந்து ஒரு ஹெல்த்தியான ஜெனரேஷன் வந்து வேணும், ஹெல்த்தியான பிள்ளைகள் இருக்கணும். இப்போ இந்த பீஸா கேஎஃப்சிகள் அதுகள் இது ஓவர் கட்லெட்டுகளை சாப்பிட்றாங்க வழியே அந்த பயறு கடைகள் எல்லாம் மறந்து போயிடும். அப்போ நாங்கள் இன்றைக்கி அங்கேயும் நாங்கள் அதை தங்காச்சாங்க இந்த வெள்ளாரை என்ற பாவனையை நீங்கள் பூட்டி கொள்ளணும். இப்போ பேரண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லலாம் கிழமையில் 2 தடவை வெள்ளாரை ஜூஸ் கொடுங்க. ஏன்னா அது வந்து மூளைக்குரிய டொனிக்னு சொல்கிறது. கேரளாவில் அது மெமரி ப்ளஸ்ன்ற ஒரு டேப்லெட்டாக இருக்குது. வெள்ளாரை இங்கேயும் இருக்கு. ஆனால் நானும் ஸ்கூலில் ஆட் பண்ணுற ஃபுட்டில் அதை சேர்க்கிறோம். ரைட். அப்போ அதுகளை கொடுத்து அந்த ஒரு ஹெல்த்தியான ஜெனரேஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்கூல் வந்து மெட்ட ஸ்கூலை விட ஒரு வித்தியாசமானதாக வேறு நீங்கள் இதை பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கூடுதலாக நாங்கள் உங்களை நோக்கி வருவீங்க. அப்போ கொஞ்சம் ஹைடெக்கான பேரண்ட்ஸ் இருக்கீங்க. நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்டே உதவி இருக்கலாம். இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லா பேரண்ட்ஸ் மீடியம் கூப்பிட்டு எங்களுக்கு இந்த ஷெட் ஒன்று போடணும்னு சொன்னால் ஒவ்வொரு 2000 ரூபா போடாது 80,000. ஸோ அப்படியான ஒரு இதை நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் கண்டக்டர் எல்லாம் கூடும், பிள்ளைகள் கூடும், ப்ரொடக்ஷன் கூடும். ஸோ இந்த ஸ்கூல் இந்த ஒரு முன்பள்ளி ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ நாங்கள் உங்களுக்கு இது என்னென்ன தேவையோ அதுகளை நிவர்த்தி செய்து கொண்டு ப்ரோக்ரஸாக முன்னேறுவதற்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் இந்த டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிற நீங்கள். ஸோ நான் எங்களால் எங்களுக்கு